அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய ஏவலை எடுத்து சொல்லணும், வற்புறுத்தி சொல்லணும். அல்லாஹ்வுடைய விலக்கப்பட்ட பாவங்களை விடும்படியா நிர்பந்திக்கணும். மக்கள் தௌபா செய்ய சொல்லணும். விளங்குச்சு? வாக்குறுதி வாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் இடத்துல சொன்ன, யா அல்லாஹ், உன் அடியார்கள் உன்னுடைய ஏவலை எடுத்து நடப்பதாக உறுதி கொடுத்துட்டாங்க. நீ விலக்கின பாவ காரியங்களை விட்டு விடுவதாக தௌபா செஞ்சுட்டாங்க. இனி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ரப்பு, நீ கருணை காட்டு. உன்னுடைய ஏவலை விட்ட குற்றத்துக்காக, நீ விலக்கின பாவங்களை இவர்கள் செய்ததற்காக இந்த மழையை நீ தடுத்துக்கிட்டு இருந்தா, இது தண்டனையா இருந்தா, நீ கருணை காட்டலாம். இப்ப எல்லாரும் தௌபா செஞ்சுட்டாங்க என்று சொல்ற உரிமை அப்பதான் கிடைக்கும். துவா கேட்கிறோம். நாம துவா கேட்கிறோம், ஏதோ நாம அழுதா அல்ல கேட்கிறான். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் தௌபா செய்யணும். ஒவ்வொருத்தரும் தன் தன் பாவத்தை அடுத்தவங்களுக்கு சொல்லிக்க வேண்டிய அவசியம். எல்லாரும் தனிச்சு தனிச்சு அல்லா எடுத்துவாங்க. அல்லாஹ் தாலா சமயத்தில் எந்த குற்றங்களுக்காக எல்லாம் தண்டிப்பான்னு அவனுக்கு தெரியாது. கருணை கடலான ரப்பு. சமயத்தில் அவன் மன்னிக்கவும் செய்வான். வயஃபிரு லிமன் யஷா வயுஅذிபு மன் யஷா. நாடியவர்களை மன்னிக்கவும் செய்வான், நாடியவர்களை தண்டிக்கவும் செய்வான். சமயத்தில் அவனுடைய மன்னிப்பை நாம, அவனுடைய கருணையை துர்பிரயோகம் செய்யும். நாம இவ்வளவு அட்டகாசம் செஞ்சா அல்லாஹ் இன்னும் நமக்கு குடி வரல, என்ன நமக்கு எதுவும் தண்டனை வரல, நாம செழிப்பா தானே இருக்கிறோம், வியாபாரம் நல்லா தானே இருக்கு, உங்க திங்க நல்லா தானே இருக்கிறோம் என்று நினைச்சு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹு தாலா தண்டனை கொடுக்கறத தாமதப்படுத்தும் பொழுது அப்ப நம்மள அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தவறுகளை பாவங்களை அதிகமா செஞ்சு. ஆனா அல்லாஹு தாலா விட்டு கொடுக்க, அவன் உடனே தண்டிச்சா யாரும் இருக்க முடியாதுன்னு. அதனால அவன் என்ன செய்யணும்? அவகாசம். என் அடியார்கள் உணர்ந்து தௌபா செஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அவனுக்கு பிரியமான தீன் இஸ்லாம். என்ன தீனா இந்தல்லாஹி அல் இஸ்லாம். அல்லாஹ் இடத்துல தீன் என்னன்னு கேட்டா இஸ்லாம். மறு ஆயத்துல வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. இஸ்லாத்தை தவிர வேற ஒரு வழிமுறை ஒரு மனுஷன் கையாண்டான், வேற ஒரு மார்க்கத்து வழிமுறைகளை அவன் கேட்டு, அது அல்லாஹு தாலா அவனை கொண்டு அதை கபூல் செய்வான். அல்லாஹ்வுக்கு பிரியமானது இஸ்லாம். அந்த பிரியமான இஸ்லாத்தை அல்லாஹ் நபிமார்கள் வாயிலாக மனித குலத்துக்கு கொடுத்தார். இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அது அருள் புரிந்தார். அப்ப அப்படி புனிதமான இஸ்லாத்தை நாம ஏற்றுக்கொண்டதாக பாவனை செஞ்சு, ஏற்றுக்கொண்டதாக மக்களுக்கு காட்டி நாமளே இஸ்லாத்துக்கு துரோகம் செய்யறோம்னா அல்லாஹ்வுக்கு வருத்தம் வருமா வராது? பாருங்க, காஃபிருக்கு அவ்வளவு கொடிய தண்டனை வருது. சில வட்டாரங்கள்ல முஸ்லிம்கள் ரொம்ப கம்மியா இருக்கு, குஃபுர் ஜாஸ்தியா இருக்கு. அங்கே மலைகள் அதிகமா பெற்று. நீங்க வேணும் உங்க ராமநாதபுரம் எல்லாம் கணக்கெடுத்து, முஸ்லிம்கள் குறைவாக குஃபுர் அதிகமா இருக்கிற இடத்துக்கு நல்ல மழை பெற்று, கம்மாய்கள்லாம் தண்ணி நிரம்பி. இப்ப அவங்க பேர்ல நம்மளை விட அவங்க பேர்ல முஹப்பத் ஜாஸ்தி வச்சாங்க. அது இல்லை, அவர்களுக்கு நரகம்னு நிரந்தரமா வச்சுவிட்டான், நீடுனி நரக வேறு. அதனால அல்லாஹு தாலா இங்க அவர்களை விட்டு விட்டான், எக்கடும் கட்டு போக மாட்டான். நம்மளை தண்டிக்கிறதுக்கு காரணம் என்ன? திருந்தணுங்கிறதுக்கு. அதாவது தௌபா செஞ்சு தன் பக்கம் திரும்பணும், என்னை ஒப்புக்கொண்ட அடியார்கள், அவங்களுடைய தங்களுடைய குற்றங்களை உணர்ந்தவர்கள் என்னை சமாதானப்படுத்தும். அப்ப நான் என்னுடைய ரஹமத் அவர்களுக்கு கொடுப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்தை தடுத்து கொண்டு இருப்பது நாம, நம்மளுடைய செயல்கள். ஒவ்வொருத்தரும் தன்னை என்னென்ன குறைகள், அல்லாஹ் ரசூலும் குறைகள்னு சொன்னா என்ன இருக்குது? நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையினால பெரும்பாவங்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மளை பாதுகாத்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் முஸ்லிம்கள் யாரும் அப்படி ஜினா செய்யறது, கள்ளு குடிக்கிறது, வெட்டி வாங்குறது, வேற சினிமா பாக்குறது இருக்கு. அது ரொம்ப சகஜம், மலிஞ்சு போச்சு. கிழவனும் போறான், சில முஸ்லிம்களோட கிழவன் அவனும் போய் சினிமா பார்க்க, இல்லைன்னா பொழுது போல தூக்கம் வரல, என்ன சொல்ற, அவ்வளவு அவனுக்கு அதுல ஒரு பிரியம் கொடுத்து போச்சு. எல்லா அல்லாவுக்கும் மாறு செய்யறதானுங்க. வாலிப பசங்க ஒரு குத்தம் செய்யறான்னா கிழவனும் ஒரு குத்தம் செய்யறான். என்ன சார், இதெல்லாம் மலிவா இருக்காச்சு. இஸ்லாத்தை சம்பூர்ணமாக நான் ஏற்று நடந்தேன்னு யாராச்சும் தாவா செய்கிற சபை, உங்க ஈயத்தை எடுத்து போடுற அல்லாவுக்கு தாவா செய்ய முடியும், நானும் செய்ய முடியாது. குறைபாடு என்ன இருக்கு. ஆனா அல்லாஹ்கிட்ட எப்ப பார்த்தாலும் துவா கேட்கிறேன், யாரெல்லாம் ஒரு பூர்ண முஸ்லீமாக ஆக்கிறேன். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கும் போது தவஃபனி முஸ்லிமன் கேட்டான். யாருன்னா என்ன முஸ்லிமாக மரணிக்க செய்ய அல்லான்னு கேட்டான்.
यानी उसके माने ये आप मेरे जैसे मुसलमान नहीं। हाँ हमेशा खबरदार तफसीर आपसे। இப்படி போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அஸ்லம் தொண்டு சொன்னாங்க. ஃபலம்மா அஸ்லமான்னு அல்லாஹ் சொன்னாங்க. அப்படி அவங்க துவா கேட்கும்போது தவஃபனி முஸ்லிமன்னு கேட்டா தவஃபனி மூமினன்னு ஏன் சொல்லல, தவஃபனி முத்தகியன்னு ஏன் சொல்லல, தவஃபனி வலியன்னு ஏன் சொல்லு. அப்படி நபியா இருக்கிறாங்க முஸ்லிமா மௌத்தாக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்ந்த தர்ஜான அர்த்தம். உன்னுடைய உத்தரவுகளை ஏற்று அப்படியே சம்பூர்ணமாக உனக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய நிலையில எனக்கு மரணத்தை கூட அல்லாஹ். நான் சொல்ற இந்த ஆயத்துகளுக்கு நான் பொறுப்பாளி. திருக்குர்ஆன் ஷரீஃப்ல இருக்கிற ஆயத்தை உங்களுக்கு முன்னால வைக்கிறேன். இன்னொரு ஆயத்து கேட்டு யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ். முன்னால ஒரு ஆயத்து ஓதுறீங்களா? யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ் சில்மி காஃபா. ஈமான் கொண்டவர்களே என்று கூப்பிட்டு இஸ்லாத்துல நீங்க முழுக்க நுழைஞ்சுங்க. ஈமான் வச்சிருக்கிற அல்லாஹ் பேர்ல கெட்டியா நல்ல ஈமான் வச்சிருக்கு. அல்லாஹ் பேர்ல அசையாத ஈமான் வச்சிருக்கு. இஸ்லாம் இல்ல உங்ககிட்ட ஓட்டையில இஸ்லாம். ஒண்ணு எடுக்கிற ஒண்ணு விடுற. உனக்கு எது லேசா இருக்கு அதை எடுத்துக்கிற. தொழுகையில சிரமம் இல்லை எடுத்துக்கிட்டேன். காசு செலவுல போயிட்டு பள்ளியாசருக்கு ஜகாத்து கொடுக்குற உசுறு போது கொடுக்க மாட்டேங்குது. ஆயிரக்கணக்கான ஏழைக்கு போக வேண்டிய காசு அழைச்சி வீட்டுல வச்சிருக்கிறேன். உங்க ஊர்ல மழை எப்படி பெய்யும்? அப்ப ஹதீஸ் ஷரீஃப்ல வருது ஜகாத்து கொடுக்காத காலத்துல மழையை நான் சுருக்கிக்குவேன். அப்படி கொஞ்சம் நஞ்ச மழை இறக்கி வச்சா ஆடு மாடு மிருக இனங்கள் தண்ணீர் குடிப்பதற்காக மழை இறக்கும் அல்லான்னு. ஏன்னா அது மேல ஜகாத்து கடமை இல்லை. ஆடு மாடு அது வாயில்லாச்சு, அதுகளுக்கு தண்ணீர் கொடுக்கிற பொறுப்பு அல்லாஹ்ட்ட இருக்கு. அதனால இந்த மிருக இனங்களுக்காக தண்ணீர் குடிப்பேன். அவங்க பரக்கத்துல தான் நீ குடிச்சுக்கணும் அந்த கம்மாயில். அப்ப இப்ப பெய்யுற மழை மனுஷனுக்கு பெய்யறதா சொல்ல முடியாது. இது மிருகங்களுக்காக பெய்யுது. ஏன்னா அது மேல தொழுகை நோம்புல கடமை இல்லை, ஜகாத்து கடமை இல்லை. அவைகளை ஜீவிக்க வைக்கணும். அதுக்காக கருணை கடலாம் மழை இறக்கி வைக்கணும். அதுல நாம பொழைச்சுக்கணும் அதனுடைய பரக்கத்தை. யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ் சில்மி காஃபா. இப்போ சொல்றேன் யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இல்லா வ அன்தும் முஃமினூன் முத்தகுன்னு சொல்ல இல்ல, இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட அடியார்களே நீங்க அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு தக்வா செய். அவனுக்கு தக்வா செய்ய வேண்டிய முறைப்படி செய். நீ என்னமோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு ஒண்ணு பெரிய முத்தகைன்னு விளங்கிக்கிட்டு இருக்கு. அரே தக்வேக்கா ஹக்கோனா பை ஹக்க தக்வாவனா. தக்வாவுக்கு ஒரு முறை இருக்கு. தக்வா இப்ப ஜனங்க விளங்கி வச்சிருக்கிற தக்வா சொரங்கள். ஒரு ஊர்ல ஒரு ஆள் எல்லாரும் நோன்பு கஞ்சி காய்ச்சறான். ஒரு ஆள் வசதி இருந்து கஞ்சி காய்ச்ச மாட்டாங்க. நான் சொன்னேன் நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செஞ்சா மன் ஃபத்தர சாய்மன் கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹின்னு வந்திருக்கு ஹதீஸ் ஷரீஃப். நோம்பாளிக்கு நோன்பு திறக்க உபகாரம் செஞ்சா நோம்பாளி கொடுக்குற அளவுக்கு சவாபு உனக்கு கொடுக்குறான்ல. நீ ஒரு நாளைக்கு காய்ச்சினா என்ன? அதுக்கு அவன் பதில் என்ன சொல்றான்? எனக்கு அவ்வளவு தக்குவா இல்லைங்க. எனக்கு அவ்வளவு தக்குவா இல்லைங்க. என்னடா தக்குவா இல்லைங்களா? எனக்கு விளங்குது. நீங்க தக்குவான்னு எதை விளங்கி பேசுறீங்கன்னு சொன்ன. நோம்பு கஞ்சி காய்ச்சதுக்கு என்னங்க 100 ரூபா ஆக போகுது. ஒரு 6 மரக்கா போட்டு போட்டு உப்பு போட்டு மிளகா போட்டு காய்ச்சினா சரியா போச்சு. அதுக்கு தக்குவா இல்லைங்கிறீங்களா? என்னங்க அர்த்தம்னு கேட்டேன். என்கிட்ட அந்த அளவுக்கு தக்குவா இல்லைங்கன்னு இப்படி காட்டினான். அப்ப அவன் தக்குவான்னு நோட்டை நினைச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு விளங்க சமுதாயத்துல நமக்கு எனக்கு அவ்வளவு தக்குவா இல்லைங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ காசு பணம் இல்லைங்கிறது தக்குவா இல்லைங்கண்ணா. அத்தகோக்கு அது அர்த்தமா? அப்ப சமுதாயம் அந்த ரூட்ல போயிட்டே இருக்கு. இப்போ அந்த மாதிரி காலத்துல உங்களுக்கு மத்தியில உள்ள எந்த அவுலியாக்கள் கை தூக்குனாலும் துவா கபூலாக. ஃபதாயில தப்லீக் ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதிருக்காரு, படிச்சு பாருங்க. அந்த நாளையில உங்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் அதை தொடக்க யாரு என்ன கை தூக்கினாலும் எடுக்க வர இருக்கக்கூடிய உலமாக்கள் மக்களுக்கு அல்லாஹ் ரசூல் ஏவல் விளக்கலை எடுத்து சொல்லணும். சமுதாய மக்கள் அந்த ஏவல் விளக்கலை சந்தோஷமா கபூல் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் நடந்து போன வரைக்கும் தௌபா செய்யணும். இனி எதிர்காலத்தில் அல்லாஹ்வுடைய ஏவலை நாங்க எடுத்துக்கிறோம், அல்லாஹ் விளக்கின பாவங்களை விட்டு நாங்க பேணி நடந்து கொள்றோம் என்று வாக்குறுதி கொடுக்கணும். அதற்கு பிறகு அவர் கை தூக்கணும். அல்லாஹ் யா அல்லாஹ் உன் அடியார்கள் எல்லாரும் வாக்கு கொடுத்துட்டாங்க, நீ கருணை காட்டலாம். இன்ஷா அல்லாஹ் தாலா கருணை செய்யும். அது எங்க இருக்கு இப்போ பழக்கத்துக்கு? ஆலிம்ஷா நாங்க தொழு வராம தான் இருப்போம், நீங்க எப்படியாச்சும் துவா கேட்டு மழையை போய் கொண்டு வாங்குங்கிறான் ஒரு வழியில இருந்து. அது இப்ப எம்ஜிஆர் போன முறையில தான் கையாள். அமெரிக்காவில இருந்து விமானம் கூட அந்த மேகத்துல போய் என்ன குச்சியை கொளுத்தி போடுறாங்களா? அவ்வளவு சிரமம் என்னத்துக்கு? சொன்ன பேச்சு கேளுங்க, இறக்கி வச்சிருக்கிறாங்க.
வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். நம்ம வானத்திலிருந்து பரக்கத்துகளை திறந்து விட்டோம், பூமியிலிருந்து பரக்கத்துகளை திறந்து விட்டோம். ஆனா என்னங்க, வலவ் அன்னஹும் அஹ்லுல் குரா, இந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு தக்வா செய்யும், இது ஷரத். அப்படி செய்வார்களே ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். வானத்திலிருந்து பரக்கத்தை திறந்து விட்டுருவாங்க, பூமியிலிருந்து திறந்து விட்டுருவாங்க. ஆனா நிபந்தனை என்ன? ஈமான் கொண்டு தக்வா செய்யும். உங்கள்கிட்ட தக்குவா என்ன? கஞ்சி காய்ச்சறதுக்கு நோட்டு இல்லைங்கிறதுக்கே தக்குவாண்டு வச்சிருக்கு. இதுக்கு பேர் தக்குவா. தக்குவாண்டா என்னன்னு விளங்கல உனக்கு. தக்குவான்னு சொன்னா ஏவலை எடுத்து நடக்கும், விளக்கப்பட்டவைகளை விட்டுறதுக்கு பேர் தக்குவா. இப்ப ஜனங்க ரெண்டுக்குமே தயாராயிட்டு, ஏவல்ல தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, ஹஜ் இருக்கு, ஏனைய கருமங்கள் இருக்கு, நற்கருமங்கள் இருக்கு, அதையும் சேர்த்து தயாராயிட்டு. விளக்கப்பட்ட பாவங்கள்ல ஜினா இருக்கு, ஃபனா இருக்கு, கள்ளு குடிக்கிறது இருக்கு, வட்டி வாங்க லேவாதேவி இருக்கு, எல்லாம் இருக்கு. விளங்குச்சுங்க, ரெண்டுக்குமே தயாரா இல்லை. வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் காசு கொண்டாந்து பேங்க்ல போட்டு வச்சுக்கிறான். அந்த காசு கரையாம லட்சம் 2 லட்சம் போட்டுக்கிறான். அதுக்கு அவன் கொடுக்குற வட்டி இருக்கு பாருங்க, அதை வாங்கி ஜீவனாம்சம் செஞ்சுக்கிறான். அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செஞ்சான்னு சொல்றான். அவனுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சானா? எப்படிங்க பரக்கத்துன்னு கேட்டேன். நான் போட்ட 2 லட்சம் ரூபாய் அப்படியே இருக்கு, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வட்டி காசு கொடுக்குறாங்க, அதுலயே ஜீவனாம்சம் ஓடிக்கிட்டு பரக்கத்தா ஜீவனாம்சம் ஓடுது. அப்ப அந்த வட்டி காசுல குடும்பம் நடக்கிறதுக்கு அவன் பேர் என்ன சொல்றான்? பரக்கத்து. இருலோக ரட்சகர் என்ன சொல்றாங்க? லானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலு ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹி வ காலஹும் சவா. திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத் செஞ்சு சபிச்சு விட்டாங்க. வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கறவன், வட்டிக்கு இப்ப காதிபஹு அதுக்கு நோட்டு எழுதுனவன், பிராமிசரி நோட்டு எழுதுறாங்க அவன், சாட்சி கையெழுத்து போட்டான அவன், வ காலஹும் சவா, எல்லாருமே அந்த பாவத்துல சம பங்காளி தான்ட்டாங்க. அவர்கள் பேர்ல அல்லாஹ் லானத்து செய்யறாங்க. இவன் பேங்க்ல மூலதனத்தை போட்டு அதுல இருக்கிற வட்டி காசை வாங்கி சோறு சாலை ஆக்கி திட்டுவிட்டு பள்ளிவாசல நின்று தொழுகிறான். ஹராமான காசு. ஹராமான சரி காசை கொண்டு வளர்க்கப்பட்ட சரீரம் சொர்க்கம் போகாதுன்னு ஹதீஸ் வந்திருக்கு.